நாம் தமிழர் அப்படின்ற கட்சி பேரை சொல்லும்போதே நமக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு காலத்தில் எப்படி இருக்கும்னா அப்படியே கூஸ் பம்ஸ் ஏறும், அப்படியே உடம்பு முறுக்கேறி நிற்கும். காரணம் என்ன அப்படின்னா மறைச்சு பேசுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. உண்மையிலே சீமான் அப்படின்ற ஒரு மனிதன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியலை எப்படி கொண்டு போகணும், என்னென்ன துரோகங்கள் நம்ம வரலாறுல நடந்திருக்கு, நம்ம தமிழர்களுக்கு எந்தெந்த இடத்துல அநீதி இழைக்கப்பட்டது, இது எல்லாத்தையுமே 10வது படிக்கக்கூடிய பையனுக்கு கூட புரிகிற அளவுக்கு அரசியல் பேசுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பேசின பேச்சு தான் அவரோட கட்சியை இன்று வரைக்கும் 8% கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஆனால் அவர் மிகப்பெரிய பிழையை எங்கே பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா, தாவேக்கான்ற கட்சி வந்ததுக்கப்புறம் அவர் தடுமாற ஆரம்பித்தார். அவருக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரியலை. அதில் மிக முக்கியமாக காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்ப கட்ட காலத்தில் நானும் தம்பி விஜயும் சந்திச்சு பேசணும், நாங்கள் நீண்ட தூரம் பயணம் போனோம், விஜய் இந்தந்த கேள்விகள் கேட்டார், அந்தந்த கேள்விகள் கேட்டார், இதையெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பயணிக்க போகிறோம் அப்படின்னு அவர் ஒரு வெடியை போட்டார். அந்த வெடிக்கு இன்னும் சேர்த்து ஜின்சக் போடுற மாதிரி சாட்டை துரைமுருகன் சிரிச்சுக்கிட்டே பல்ல காட்டிக்கிட்டு, நான் அண்ணனும் தம்பி சேர்றதுல எந்த தவறும் கிடையாது, அண்ணன் ஒரு நல்லவர், தம்பி ஒரு புனிதர், 2 பேர் சேர்ந்து அவங்க மிகப்பெரிய அரசியலை முன்னெடுக்க போகிறாங்க, விஜய் போல சூப்பர் ஸ்டார் யாருங்க, விஜயை மாதிரி ஒரு நல்லவன் இருக்க முடியுமா, விஜய் வந்து வாழும் மதர் தெரசா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் பில்டப் பண்ணிட்டு எப்போ மாநாடு அறிவிச்சாங்களோ அந்த மாநாடு அறிவித்து அவங்களோட கொள்கை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. யாரு? நாம் தமிழர். எங்களுக்கு அவங்க கொள்கை பிடிக்கல, அதனால நாங்கள் முரண்படுறோம் அப்படின்னு. கொள்கை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க கொள்கையை அறிவிக்கல, எங்கள் கொள்கை தலைவர்கள் யாரு, நாங்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க போகிறோம், தமிழ் தேசியம் திராவிடம் 2 எடுத்துகிட்டு போக போகிறோன்னு மாநாடுக்கு முன்னாடி அவங்க சொல்லலை. ஆனால் மாநாடுக்கு முன்னாடி ஒரு கட்சி கொள்கையே சொல்லலை. கொள்கையே இல்லாத ஒரு கட்சியை நீங்கள் ஆதரிச்சிருந்தீங்க அப்படின்னா யார் தற்கூரி கூட்டம்? இதில் நீங்களும் உங்கள் அண்ணன் தான் தற்கூரி கூட்டம். இதுதான் நல்லா தெரியுது. நாம் தமிழர்ன்ற கட்சி உண்மையிலேயே வளர்ந்து வந்துச்சு. 1%, 4%, 6, அப்புறம் 8. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சீமான் கடுமையாக உழைச்சாரு, அதிகப்படியாக பேசினார். இது வரைக்கும் அதிகப்படியான மேடைகளில் மணி நேரங்களில் பேசின ஒரு தலைவரில் முக்கியமான தலைவர் சீமான். அதிலலாம் ஒரு துளி சந்தேகம் இல்லை. ஆனால் விஜய் அப்படின்னு வரும்போது இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அசைன்மெண்ட் இருக்குல்ல, அந்த வேலையை பண்ணுறேன்னு சொல்லி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு துணை போனது சாட்டை துரைமுருகன் விட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடி வரைக்கும் சாட்டை துரைமுருகன் தேர்தல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டில் போய் குப்புறப்படுத்தி தூங்கிட்டாங்க. ஆனால் இன்னமும் விஜய்னு பைத்தியமாய் உளறிட்டு இருக்காரு. அவர் பைத்தியமே ஆயிட்டாரு. ஏன் எல்லாரும் விஜயை திட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் விஜயை திட்டலன்னு சொல்லி உரிமையில் சொல்கிறாரு. அவன் நடிகன், அவன் போலியானவன், நம்ம முகத்திரையை கிழிச்சு காட்டணும்னு. நீங்கள் நடிகன் போலியானவன் முகத்திரையை கிழிச்சு காட்டணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போனாங்க இல்லையா, அவங்க சொல்லலாம் சீமானை பார்த்து, இவர் ஒரு போலி, இவர் ஒரு நடிகர், வெளியில் நடிப்பார் அப்படின்னு. நம்ம வெளிப்படையாக உடச்சி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா தாங்காதுங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நான்லாம் இது வரைக்கும் வீடியோவில் சொன்னதெல்லாம் 10% தான் சீமானை பற்றி. ஆனால் வெளியில் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா இவங்க எங்கெங்கே யாரை சந்திக்கிறாங்க, என்னென்ன வேலைகள் பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்கப்படுது, இதை எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, சாட்டை துரைமுருகன் எங்கே போய் என்னென்ன பேசிட்டு வர்றாரு, யாராவது ஒருத்தர் 234 தொகுதியில் எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்களான்னு கேட்டால் சாட்டை துரைமுருகன் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்ற வரைக்கும் நமக்கு தெரியும். நம்மக்கிட்ட ஆதாரமே இருக்குது. ஆனால் இவங்களை போல சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வரல. ஆனால் நாம் தமிழர் கட்சியை நேசிக்கக்கூடிய நபர்கள் 36 லட்சம் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த கட்சியில் இன்று வரை எங்கள் அண்ணன் சீமானை எதுவும் பேசிடக்கூடாது, சாட்டை எதுவும் பேசிடக்கூடாதுன்னு இன்று வரை உண்மையாக குரல் கொடுக்குறாங்க. அவங்க மேலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த வருத்தமும் கிடையாது. ஆனால் அவங்கள பார்த்து ஒரே ஒரு இடத்துல எங்கே வருத்தம் வருதுன்னா, இப்படி உழைக்கிறாங்களே இந்த மக்களுக்கு உண்மையாக இல்லைன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவனை பார்த்துருக்கீங்களா, நான் தெருவாக பிச்சை எடுக்கிறேன், என்கிட்ட காசு கிடையாது, என்கிட்ட பணம் கிடையாது, என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் மிகப்பெரிய அரசியல் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க, சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறீங்க, மாதம் 3 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறீங்க, வீட்டில் 15 பேர் வேலை பார்க்குறாங்க, 4 கார் வச்சுருக்கீங்க, விவசாயம் பண்ணி பொழைக்கிறேன்னு பொய்யா நீங்கள் போலியாக கணக்கு காட்டுறீங்க. ஆனாலும் உங்கள் வீடு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வாழ்கிறதுல எந்த விஷயமும் நமக்கு சந்தேகம் இல்லை. உண்மையாக மக்களுக்காக நிறைய இடத்துல பேசியிருக்கீங்க, குரல் கொடுத்துருக்கீங்க, போராட்ட காலத்தில் நின்றுருக்கீங்க. ஆனால் எதுக்கு மக்கள்கிட்ட போயிட்டு நான் பிச்சை எடுக்கிறேன், நான் ஒரு ஏழைன்னு சொல்கிறீங்க? ஏழை எப்படிங்க 60 லட்ச ரூபா ஃபார்ச்சுனர் காரில் போவான்? ஏழை எப்படிங்க மாதம் 3 லட்ச ரூபா வாடகை கொடுப்பான்? ஏழை எப்படிங்க வீட்டில் 15 பேர் வேலைக்கு போட்டிருப்பான், 4 பேர் இருக்கிற வீட்டில்? இது எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக போச்சு அப்படின்றத நம்ம பல நாட்களை பேசி வந்தோம். ஆனால் இப்போ இலங்கை தமிழர்களே சமீபத்தில் ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தாங்க, எல்லாருமே அதை கேட்டிருப்போம். எவ்வளவு மனசு நொந்து போய் வெறுத்து போய் பேசியிருந்தாங்க. சீமானுக்கு இனிமேல் ஒரு ஆதரவு கிடையாதுன்றதை நேரடியாக சொல்லலைனாலும் இன்டெரக்டாக சொல்லிட்டாங்கல்ல. இனி எல்லா கட்சிகளுக்கும் எங்கள் ஆதரவு இருக்குன்னு சொன்னது யாரு? புதுசாக வந்திருக்க விஜய் தான். ஏன் விஜய் உங்களை நிராகரிச்சாரு? நீங்கள் 2 பேரும் பேசுனீங்க, பயணம் பண்ணீங்க, அதை வெளிப்படையாக பொதுவெளியில் பேசி உடைச்சது நீங்கள் தானே. அரசியலில் ஒரு நாகரிகம் இருக்குது, மாண்பு இருக்குது. ஒருத்தர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுறது, அது ஊடகத்தில் வந்து பேசுறதுன்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அந்த வேலையை நீங்கள் பண்ணீங்க. இதனால தான் விஜய் பார்த்தாரு உங்கள் கூட பயணம் பண்ணுறது மிகப்பெரிய பைத்திய கூட்டத்து கூட பயணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அவர் பார்த்துட்டாரு. இந்த கூட்டம் ஒரு தற்கூரி கூட்டம்னு சொல்லி அவர் விலகி போயிட்டாரு. விலகி போனதுக்கப்புறம் இப்போ சீமானு சாட்டை துரைமுருகனும் இது தற்கூரி கூட்டம்னு சொல்கிறீங்க.
கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நேர்மையாக அறிவுள்ள ஆபாசமாக பேசாமல் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு தெம்பு இருக்குது, திராணி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பதிவு பண்ணுங்க கமெண்ட்டை. இது வரைக்கும் சீமான் இந்த தேர்தலை நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த தேர்தலில் திமுகவை அதிகமாக அட்டாக் பண்ணாரா, விஜய் அட்டாக் பண்ணாரா? ஒரே கேள்விதான், ஆமாம் இல்லை. திமுகவை அதிகமாக அட்டாக் பண்ணாரா, விஜய் அதிகமாக அட்டாக் பண்ணாரா? மீண்டும் ஒரு முறை நிதானமாக கேட்குறேன். 1,75,000 ஆன்மாக்கள் என்னை இயக்குது, இலங்கையில் எங்கள் உறவுகளை கொன்று ஒழிச்சாங்க, அதுக்கு தான் நான் கட்சி தொடங்கினேன், திமுகவை ஒழிப்பது தான் என் லட்சியம் அப்படின்னு பேசுனீங்கல்ல. அந்த 1,75,000 ஆன்மா திமுகவை டீலில் விட்டுருங்க, விஜய் அட்டாக் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லிச்சா? எவ்வளவு பேரோட நம்பிக்கையில் ஒரு லோடு மண்ணலி நீங்கள் கொட்டியிருக்கீங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, நீங்கள் சொகுசான வாழ்க்கையை வாழ்வதற்கு, நீங்கள் நினச்ச விஷயங்களை நடத்தி கொள்வதற்காக, 2 பேரோட விருப்பத்துக்காக இந்த கட்சியை அழிச்சிட்டு இருக்கீங்களே. இது அழிவு பாதைக்கு போனதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான். விஜய் எந்த நேரத்தில் ஒரு டயலாக சொன்னாருன்னு தெரியல, ஏன்டா இந்த விஜயை தொட்டோன்னு திமுக கதறப்போகுதுன்னு சொன்னார். ஆனால் திமுகவை விட அதிகப்படியாக கதறப்போவது யாருன்னு பார்த்தா சீமானும் சாட்டை துரைமுருகன் தான். எழுதி வச்சுக்கோங்க, சவால் விடுறேன். 8% நீங்கள் தொட முடியுமான்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவீங்க, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி. மண்ணாங்கட்டி எத்தனை வருஷத்துக்கு இதே சொல்லிட்டு இருப்பீங்க? ஒரு கட்சியை நல்லபடியாக கொண்டு போயிட்டு ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? இவர் சொல்றாரு விஜயை பார்த்து, ஒரு சாடிஸ்டா இருக்காரு, சைக்கோ மாதிரி இருக்காரு. யாரு? சாட்டை துரைமுருகன். உங்க தலைவன் எப்படி இருக்காரு? மேடையில் உட்காந்து என்னென்ன வேலைகள் பண்றாரு, எப்படி பேசுறாரு? ஒருத்தர் செல்ஃபி எடுக்க வர்றான், அவர் மேலே இருக்கிற அன்புல தானே வந்தான், அவனை என்ன வார்த்தை பயன் பண்ணார் மைக்கிலேயே? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா உங்களால்? விஜய் இவ்வளவு தூரம் நடிக்கிறாருன்றீங்கல்ல, எந்த இடத்துல யாருக்கிட்ட முகம் சொல்லிச்சாரா? யாராவது தன்னுடைய தொண்டர்களை தள்ளி விட்டாரா கீழே? இல்லை அசிங்கமான வார்த்தைகளை பேசினாரா? உங்க அண்ணன் காருக்குள்ள ஏறி உட்காந்து என்னென்ன பேசுவார்? தொண்டர்களை பார்த்து என்னென்ன வார்த்தைகளை பேசுவார்? கட்சி நிர்வாகிகள் எப்படி பேசுவார்? எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப்பில் எப்படிப்பட்ட வாய்ஸ் நோட்லாம் போட்டிருக்காரு? நான் கேட்டிருக்கேன். ஒருமையில் எப்படிலாம் பேசுறது, அவனை செருப்பு கழட்டி அடின்னு சொல்றது சகஜமாக பேசுவார். நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியுமா? டிவியில் கேமரா முன்னாடி உட்காந்து இவ்வளவு தைரியமாக வீரமாக பேசுறீங்கல்ல, கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? ஒரு இடத்துல கூட பதில் சொல்கிறது கிடையாது. ஒன்னே தெரியும், சீமானை போல ஆபாசமாக பேச தெரியும், இல்லை கமெண்ட்ஸில் வந்து ஆபாசமாக பதிவு பண்ண தெரியும். இதை தாண்டி நாம் தமிழரின் கொள்கை என்ன, தத்துவம் என்ன? நான் பலமுறை கேட்டுட்டேன். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, தனிப்பட்ட வழக்குக்காக, என்ன வழக்கு? சீமான் மேலே போடப்பட்ட வழக்கு என்ன? அந்த வார்த்தையை சொன்னாவே உங்களுக்கு கோபம் வரும்ல. அந்த வழக்குக்கு ஒட்டுமொத்த கட்சியும் கொண்டு போய் அடகு வச்சுட்டு அந்த இடத்துல நின்று வெக்கமே நம்ம பேட்டி கொடுத்தீங்க. இதை பலமுறை நம்ம சுட்டி காட்டி பேசினோம். ஆனால் இப்போ விஜயை வந்து நீங்கள் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சாட்டை துரைமுருகனுக்கும் கிடையாது, சீமானுக்கும் கிடையாது. இந்த கட்சி உண்மையிலே நல்ல கட்சிங்க, நல்ல தத்துவம், அவங்களோட ஐடியாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்கள மாதிரி யாருமே கிடையாது. நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க, ஆத்மார்த்தமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள். ஆனால் சீமானும் சாட்டை துரைமுருகன் 2 பேரும் ஏன் நம்ம பிரித்து பார்க்குறது அப்படின்னா, 2 பேருமே 2 பக்கம் மண்வெட்டியை வச்சு தோண்டிட்டு இருக்காங்க. நீ இந்த பக்கம் தோண்டு, நான் அந்த பக்கம் தோன்றேன், சீக்கிரம் கட்சியை அடக்கம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனால் எழுதி வச்சுக்கோங்க, உங்களை 2026 அப்புறம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் பலர் வெளியேறலை அப்படின்னா நான் அரசியல் பேசுறதை நிறுத்திடுறேன். எத்தனை நிர்வாகிகள் வெளியேறாங்கன்னு பார்ப்போமா? ஆனால் உடனே என்ன சொல்லிடுவாங்க, அவர் தவறான பாதையில் போனார், அதனால நாங்கள் வெளியேற்றிட்டோம். இவங்க கூட இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் மனித புனிதனாக இருப்பான், வெளியில் போயிட்டான்னா துரோகியாக மாறிடுவான். எப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். விஜயை விமர்சனம் பண்ணிட்டீங்க, அதுக்கு மக்கள் பதில் சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி திமுக கூட போய் நீங்கள் கூட்டு வச்சிங்க பார்த்தீங்களா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் திமுக கூட எங்களுக்கு ரகசிய உறவான்னு கேட்குறீங்க. வெளிப்படையாக சொல்ல முடியல. ஒரு சில பேரோட பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்கிறதில்ல. யார்கிட்ட கை நீட்டி என்னென்ன எங்கெங்கே வாங்கணும் அப்படின்றது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். தெரியாமல் யார் உட்காந்து இங்கே முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கல, தெரிஞ்சதுனால தான் நம்ம பேசுகிறோம். ஒரு சில பேரை சங்கடப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பெயரை சொல்லாமல் கடந்து போயிடுறோம். உடனே இவங்க எல்லாரும் வீரமாக சொல்கிறது, நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல காசு வாங்கியிருப்போம் அப்படின்னு. ஒரு இடத்துலையும் வாங்கினது கிடையாது. இதில் பெருமையாக சொல்கிறாங்க, நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கறதில்ல, விஜய் கொடுத்தாராம். இவங்க பார்த்துருக்காங்க எப்படி சாட்டை வாயை திறந்தா பொய் தான். விஜய் வந்து பல தொகுதிகளில் காசு கொடுத்தாராம். நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். விஜய் கொடுக்கல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாம் தமிழர் காசு கொடுக்காது. உறுதியான முறையில் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. இவங்க காசே கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவங்களுக்கு எப்பயுமே வாங்கி தான் பழக்கம், புடுங்கி தான் பழக்கம், பறித்து தான் பழக்கம். யாருக்கும் கொடுத்து பழக்கமே கிடையாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக சீமான் கூட பக்கத்துல இருந்து பார்த்ததில் ஒன்று தெரிஞ்சிருக்கேன். எப்போ பார்த்தாலும் புலம்புறது, என்கிட்ட காசு இல்லை. இதை தவிர்த்து இந்த மனுஷன் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்ததே கிடையாது. வந்தாலே என்ன பணம் கொண்டு வந்தியா, நிதி கொண்டு வந்தியா? பண பைத்தியமாக மாறிட்டாங்க இந்த கும்பல். இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க தான் போறீங்க. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஒரு 5 சீட்டு ஜெயிச்சிருச்சுன்னா கூட நம்ம பெருமையாக நினைக்கலாம். பரவாயில்லப்பா, 15 வருஷம் போராடிச்சு. நான் என்ன கேட்குறேன், இத்தனை ஆண்டு காலம் மக்கள் ஏன் நம்ம பக்கத்தில் வரல? எதனால பயப்படுறாங்க? ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம வாய் தான். 2 பேரோட வாயினால தான் இந்த கட்சி நாசமாக போச்சு, நீங்களும் நாசமாக போயிட்டு இருக்கீங்க.
பண ரீதியாக நீங்கள் நல்லா வாழலாம், உங்களுக்கு அதுதான் முக்கியம்னு போயாச்சு, நல்லா பொழைக்கணும் அப்படின்னு. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய அவப்பேர் ஏற்பட்டிருக்கு, உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி விஜயகாந்த் அவர்கள் கட்சி கூட கடைசி நொடி வரை அவங்க 0.5% போனாங்க, ஆனால் இப்போ 10 சீட்டு வாங்கி கூட்டணியில் நிற்கிறாங்க. இவர் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திட்டது போல, காமராஜர் ஆட்சி பண்ணது போல, யாரை பார்த்தாலும் ஓட்டு போட்டா போடு, போடாட்டி போ, நீ ஓட்டு போடலன்னா நீ இப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவன், உன் பிறப்பு சரியா இருக்குமா, நீ நல்ல மானத்தமிழ்ச்சி மாறல பால் குடிச்சிருப்பியா, கேவலமான அரசியலை பேசி பேசி எல்லாரையும் மூலச்செலவை செஞ்சு. நான் ஒன்று சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய தம்பிமார்கள் இன்னைக்கு என்னையை பார்க்குறத, நான் பேசுகிறத பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வரும். இதே போல் கொடூரமாக நானும் கோவப்பட்டவன் தான். அப்படி கேமராக்கு அந்த பக்கம் நின்று என்ன அண்ணன் இப்படி பேசுகிறாங்க, என்ன சாட்டை துரைமுருகன் எப்படி பேசுகிறாங்கன்னு உண்மை என்ன தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் கேமரா முன்னாடி உட்காந்து பேசுகிறேன். அதே போல் நீங்களும் வெகு விரைவாக அந்த மாதிரி நடந்துப்பீங்க, நீங்கள் அந்த மாதிரி பேசுவீங்க. இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான நோக்கத்தில் இல்லை. அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொன்னது போல உண்மையிலேயே இந்த கட்சி தோக்கிறதுக்காகவே நிற்குது. ஏன் அப்படின்னா அங்கே தோத்தாதான் இங்கே வாழ்க்கையில் இவங்க ஜெயிக்க முடியும். செழிப்புனா செழிப்பு, அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு. எனக்கு தெரிஞ்சு எல்லா பக்கமும், ஒரு கட்சி ரெண்டு கட்சியில் எல்லா பக்கமும் வாய் வைக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். நீங்கள் பார்த்து ஏதோ 5-10 கொடுங்க, நீங்கள் 5-10 கொடுங்க, அவங்க கொடுங்க, பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லா பக்கமும் சகட்டு மணிக்கு வாங்குறது. உங்கள் கூட இருந்து பலரும் வெளியில் போனாங்கல்ல, அவங்க ஒரு இடத்துலையாவது யாராவது உங்களை பற்றி வெளிப்படையாக உடச்சி பேசியிருக்காங்களா? அவங்க பேச மாட்டாங்க. பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா கேவலத்தின் உச்சமாக இருக்கும். அது அவங்களோட மரியாதையை குறைச்சிரும். ஒரே ஒரு முறை கல்யாண சுந்தரத்தோட நேரடியாக நான் விவாதத்துக்கு தயார் அப்படின்னு யாராவது நீங்கள் போக முடியுமா? அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அவ்வளோ விஷயங்களை பேசுவார், அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு தெரியும். இல்லை மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன், தில் இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் அண்ணன் புகழேந்தி மாறன் கூடயும் வெற்றி குமரன் கூடயும் வேற யார் கூடயும் வேண்டாம், ஒட்டுமொத்த மிகப்பெரிய உங்கள் கட்சி கூட்டமும் வரட்டும், 2 பேர் வரட்டும், உங்கள் அண்ணன் எதிரில் உட்காரட்டும், அவங்க வாயை திறந்து பேசட்டும், பாப்போம் அவங்க வண்டவாளம் என்ன ஆகுது அப்படின்னு. விஜயை விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது? நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்கோ இல்லை இனிமேல் அரசியல் பண்ணுறதுக்கோ தகுதியற்ற நபர்களாக நீங்கள் என்னைக்கோ மாறிட்டீங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு எவ்வளோ பெரிய வாக்குகள் உங்களுக்கு போட்டாங்க. அந்த வாக்குகள் வரணுன்ற அறிவு கூட இல்லாமல் அதில் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்களா? சரி, விஜயை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, ஆனால் எப்படி விமர்சனம் பண்ணுறோம், ஒருமையில் பண்ணுறோம், அசிங்கமாக பண்ணுறோம், ஆபாசமாக பண்ணுறோம் அப்படிலாம் நினைக்காம நடுவில் நின்று லாரி அடிபட்டு செத்து போவ, அவர் லாரியில் அடிபட்டு செத்து போவார், நீங்களாம் எதில் அடிபட்டு செத்து போவீங்க அப்படின்னு திரும்ப அவர் கேட்டிருந்தாரு என்ன பண்ணியிருப்பீங்க? எங்கே கொண்டு போய் மூஞ்சியை வச்சுருப்பீங்க? இதில் மகா கேவலம் என்ன அப்படின்னா 3 மாதம் 6 மாதம் தொடர்ந்து தொண்டை வத்த கத்திக்கிட்டு குலைச்சிட்டே இருந்தீங்க விஜய் விஜய்னு. ஒரு இடத்துல சீண்ட கூட இல்லை அவர். இதை விட ஒரு கேவலமான விஷயம் உங்களுக்கு என்ன நடக்கணும்? மதிக்கவே இல்லை, போயிட்டார், தூக்கி போட்டு தள்ளி விட்டு தூர போட்டு போயிட்டார், ஏதோ ஒன்று குலைச்சிட்டு இருக்கு அப்படின்னு. இதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, நாம் தமிழர் கட்சி இனி எந்திரிக்கிறதுக்கு வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 2 நபர்கள் இந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் வெகு விரைவில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு அந்த கட்சியில் மிகப்பெரிய பிளவு நடந்து அந்த கட்சியின் தலைமையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு நல்ல மனிதன் கையில் ஒருவேளை இந்த கட்சி போகுமே ஆனால் அந்த கட்சி நல்ல பாதைக்கு செல்லும், நல்ல தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு வெற்றி பாதைக்கு செல்லும். இல்லை அப்படின்னா சீமான் கையில் தான் இந்த கட்சி இருக்கும், சாட்டை கையில் தான் இருக்கும் அப்படின்னா இந்த கட்சிக்கு 6க்கு 4 தோண்டியாச்சு, வெகு விரைவில் அடக்கம் செய்யப்படும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.